நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். பாஜகவுடைய நேர் எதிரியே இங்கே நாம் கூமுட்டை கட்சி தான்டா அப்படின்ற மாதிரி இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய கூமுட்டை தம்பி எல்லாமே உக்காந்துக்கிட்டு சமூக வலைத்தளங்கள் ரைட்டை பொழிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம பல தடவை சொல்லிட்டோம், டே இங்கே வாங்கடா, கிட்டத்தட்ட பாஜகவும் நாம் கூமுட்டை கட்சி ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் வேணால் உட்காந்து ரைட்டை பள்ளிக்கிறீங்க, ஆனால் பாஜகவும் நாம் கூமுட்டை கட்சியுடைய குடிகாரன் சீமானு அன்றைக்கு டீலிங் போட்டுக்கிறாங்கடா. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறா, சொன்னா கேள்றா குமார் அப்படின்னு சொல்லி பல தடவை இந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய கூமுட்டை தம்பிகிட்ட சொல்லிட்டோம். ஆனால் அந்த கூமுட்டை தம்பிகள் கேட்ட பாடி கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த கூமுட்டை தம்பிகளுடைய நம்பிக்கை எல்லாத்தையுமே உடைக்கும் விதமாக ஒரு எக்ஸ் வலைத்தள பதிவு வந்து காட்டி கொடுத்துருச்சு. நாம் கூமுட்டை கட்சியும் பாஜகவும் ஒன்று தான், அன்றைக்கு ஒன்று நாங்கள் டீலிங் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் வலைத்தள பதிவு வந்து காட்டி கொடுத்துருச்சு. ஸோ அது என்ன பதிவு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்கள் படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, உங்க எல்லாருக்கும் அந்த டிடிஎஃப் வாசன் வந்து தெரியும். ஆமாம், அதாவது ஹைலி சேஃப்டி எக்யூப்மெண்ட் எல்லாமே கையில் மாட்டிக்கிட்டு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் கீழே வாய் பொழக்க விழுந்தவன் தான் இந்த டிடி வாசன் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தன். அவனுடைய ஓட்டுநர் உரிமத்தை காவல்துறை அதிகாரிகள் ரத்து பண்ணிட்டாங்க. அதை என்ன சொல்லி ரத்து பண்ணாங்க, நீ வந்து இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன் உதாரணமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி தற்கூரிகள் இருக்கு தெரியுமா, இந்த மாதிரி தற்கூரிகள் எல்லாமே நாம் கூமுட்டை கட்சியில் தான் இருக்கும். பொதுவாக நாம் கூமுட்டை கட்சியில் இருக்க எல்லாரும் தற்கூரிகள் தான். ஆனால் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹைலி பெய்டு தற்கூரிகள் எல்லாமே நாம் கூமுட்டை கட்சியில் தான் இருக்கும். சரி, இந்த டிடி வாசன் என்ன பண்ணியிருக்கான், நேற்றைய தினத்தில் மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கான். வந்து காரில் போகிறப்ப கார் ஓட்டிக்கிட்டே ஒரு கையில் ஸ்டைலாக என்ன பண்ணியிருக்கான், ஃபோனில் பேசிக்கிட்டே போயிருக்கான். காவல்துறை அதிகாரிகள் பார்த்துருக்காங்க, ஏய் வா, நான் நீ எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி புடலில் அடித்து கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ டிடி வாசன் எங்கே இருக்காரு, உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு. ஸோ அதனால் நாம் கூமுட்டை கட்சியுடைய கூமுட்டு தம்பிகள் எல்லாமே ஆக்ரோஷப்பட்டு ரைட்டப்பில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைத்தளங்களில். இந்த மாதிரி டிடி வாசன் கைது, அதாவது எதற்காக கைது செஞ்சது தெரியுமா, திமுக எதற்காக நம்ம டிடி வாசனை கைது செஞ்சது தெரியுமா, தேர்தலுக்கு முன்னாடி டிடி வாசன் ஒரு பெருசுகிட்ட போய் என்ன பண்ணானா, இங்கே பெருசை கூப்பிட்டு வச்சு அவர் பெருசை டார்ச்சர் பண்ணும் விதமாக, நீ வந்து இந்த வட்டம் திமுக அதிமுக ஓட்டு போடாத, நீ வந்து சீமானுக்கு ஓட்டி போடு அப்படின்னு சொல்லி டிடி வாசன் வந்து பேசியிருக்கான். ஸோ இந்த மாதிரி பேசின காரணத்தினால தான் திமுக இருக்கிற வேலை ஒட்டியெல்லாம் விட்டுவிட்டு இந்த லுச்சா பையில உட்காந்து கைது பண்ணியிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி நாம் கூமுட்டை கட்சியுடைய கூமுட்டை தம்பிகள் எல்லாமே சமூக வலைத்தளம் ரைட்டை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த டிடி வாசனுக்கு இப்போ பெயில் கிடச்சிருக்குது. வாழ்த்துக்கள், பெயில் கிடச்சிருக்கு. ஆனால் பெயில் எப்படி கிடச்சி தெரியுமா, அமர் பிரசாத் ரெட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த மலமாடு இருக்கான் தெரியுமா, பிஜேபியை சார்ந்த அந்த மலமாடு ட்விட்டர் வலைத்தளத்தில் ஒரு பதிவை போட்டு மாட்டிக்கிருச்சு. என்ன பதிவு போட்டுருக்கு தெரியுமா, அதாவது அது டிடி வாசனுக்கு வந்து பெயில் கிடச்சிருச்சு, தேங்க்ஸ் ஃபார் லீகல் டீம் அப்படின்னு சொல்லி இந்த மலமாடு என்ன பண்ணிருக்கு, ட்விட்டர் வலைத்தளத்தில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்குது. பதிவு போட்டால் டெலிட் பண்ணிச்சா அப்படிலாம் தெரியல, நான் அதுக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டேன், இப்போ காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அந்த மலமாடு என்ன பண்ணியிருக்குது, டிடிவி வாசனுக்கு பெயில் கிடச்சிருச்சு, தேங்க்ஸ் ஃபார் லீகல் டீம் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபியை சார்ந்த ஒரு மலமாடு என்ன பண்ணியிருக்கு, பதிவு போட்டிருக்குது. ஸோ டிடி வாசனுக்கு பெயில் கிடைத்ததற்கான காரணம் யாரு, பாரதிய ஜனதா கட்சி. ஓகேவா? இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த டிடி வாசன் நாம் கூமுட்டை கட்சியை சார்ந்தவன், அது வந்து 100% உறுதி. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணால், அவன் போய் டைரெக்டாக டீ கட்டில் உட்காந்துருக்க பெருசெல்லாம் கூப்பிட்டு வச்சு, நீங்கள் திமுக ஓட்டு போடாதீங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடாதீங்க, நீங்கள் சீமானு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவே பிரச்சாரம் பண்ணால் அது சமூக வலைத்தளம் பயங்கரமாக வைரலாச்சு. ஸோ டிடி வாசனை கைது பண்ணதுக்காக இப்போ நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்கொலை தம்பிகளும் சரி, இந்த கரிகஞ்சி இடுமோனும் சரி, சாட்ட திரும்பவும் சரி, மஞ்சப்பொடி சாட்ட திரும்பவும் சரி, இவங்க எல்லாருமே ரைட்டு பலிக்கிருக்காங்க. ஸோ டிடி வாசன் ஒரு நாம் கூமுட்டை கட்சியை சார்ந்தவன். ஒரு நாம் கூமுட்டை கட்சியை சார்ந்த ஒருத்தனுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதுவும் லீகல் டீம் எல்லாமே சேர்ந்து எதற்காக அவனை பெயில் எடுக்கணும், எதற்காக பெயில் எடுக்கணும் கேள்வி வரும் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், சென்ட்ரல்ல யார் இருக்கா, பாரதிய ஜனதா கட்சி வந்து இருக்குது. அப்ப டிடி வாசனை ஈஸியா வெளியே எடுக்காதாக இருந்தா பாரதிய ஜனதா கட்சியை அணுகுனா தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாம் கூமுட்டை கட்சியுடைய குடிகாரன் சீமானுக்கு தெரிந்ததன் விளைவுளால அண்டர்கிரவுண்ட் டீலிங் பேசி என்ன பண்ணியிருக்கானுங்க, அமர் பிரசாத் ரெட்டியிட்ட பேசி அதன் மூலமாக டிடி வாசனுக்கு வந்து பெயில் எடுத்திருக்கானுங்க. நாம் கூமுட்டை கட்சிக்காரனுக்கு வந்து பெயில் எடுக்க வேண்டிய அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அப்போ வந்து நீங்கள் பொது வழியில் என்ன பண்ணிக்கிறீங்க, இப்போ சமீபத்தில் என்ன நடந்துக்கிறது, மிகப்பெரிய வார்த்தை போர் நடந்துருக்கு. ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கும் அதே மாதிரி நம்ம குடிகாரன் சீமானுக்கும் மிகப்பெரிய ஒரு வார்த்தை போர் நடந்துருக்கு. என்னோட நீ அதிகமாக ஓட்டு வாங்கி காட்டு பார்ப்போம், உன்னோட நான் அதிகமாக ஓட்டு வாங்கி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை போர் வந்து நடந்துருக்கு. அப்போ நீங்கள் மேலோட்டமாக வார்த்தை போர்கள்லாம் போட்டுக்கிட்டு பாஜக நாங்கள் நேர் எதிரானவங்க அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் லீலிங் போட்டுக்கிட்டு டிடி வாசன் வந்து பெயில் எடுத்திருக்கிறீங்க.
அப்போ யாரை ஏமாத்துறீங்க? டேய் நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்கூரி தம்பிகளா, உங்களை தான்டா கேட்குறேன். உங்கள் அண்ணன் உங்களை எப்படி ஏமாற்றி இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. மேலோட்டமாக பார்க்குறப்ப வந்து எதிரி மாதிரி காட்டிக்கிறீங்க. ஆனால் அண்டர்கிரவுண்ட் டீலிங் போட்டு டிடி வாசனுக்கு பெயில் எடுத்துறீங்க அப்படின்னா அப்போ பாஜகவும் நாம் கூமுட்டை கட்சியும் ஒன்றா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் எழுதுங்க. ரெண்டே ஒன்றா? குடிகாரன் சீமான் இதில் மட்டும் கிடையாது, இன்னும் பல விடயங்கள் அப்படி தான் மேலோட்டமாக வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டு அண்டர்கிரவுண்டில் வந்து ஆதரிக்கின்ற வேலையை பார்ப்பான். அதாவது பாஜக ஏதாவது திட்டங்கள் கொண்டு வருது அப்படின்னா அந்த திட்டங்களை வந்து இந்திய நாடே எதிர்க்கும், தமிழ்நாடு எதிர்க்கும். ஆனால் இவனும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு எதிர்க்கிறேன்ற பேரில் எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கிட்டு வேற ஒரு வடிவத்தில் என்ன பண்ணுவானா, பாஜகவுடைய ஒவ்வொரு திட்டங்களுமே வந்து ஆதரிக்க செய்வான். ரொம்ப சிம்பிள். நீட் தேர்வு எடுத்துங்க. நீட் தேர்வை தமிழ்நாடே எதிர்க்குது, கரெக்டுங்களா? சீமானை எதிர்க்காருன்னு வச்சுக்கிடுவான். சீமான் எதிர்க்கிறாரு. ஆனால் சீமான் வெளியில் எதிர்த்தாலும் கூட வேறொரு வடிவத்தில் நீட் தேர்வு வந்து மறைமுகம் ஆதரிக்கிறாரு. எப்படி தெரியுமா? அதாவது மருத்துவம் மட்டும்தான் படிப்பா? ஏன் வேறு படிப்பே கிடையாதா? வேறு எந்த படிப்புமே கிடையாதா? வேறு படிப்பு படிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மருத்துவத்துக்கு யார் யாரெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, ஏழை எளிய மாணவர்கள்லாம் ஆசைப்பட்டு கொண்டு இருக்காங்களோ அவங்களுடைய இலக்குகள் எல்லாத்தையுமே, எண்ணங்கள் எல்லாத்தையுமே மாற்றும் விதமாக சீமான் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறார். கரெக்டுங்களா? இப்போ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக நீங்களே பாருங்கள். பல இடங்களில் ஒரு மேடையில் பேசுகிறப்ப சொன்னாப்புல, ஏன் ஆறுமுகம் எங்கே இருக்கீங்க? நானும் டாக்டர் சும்மா தான் இருக்கேன், வாங்க 2 பேரும் மாறி மாறி ஊசி போட்டுக்குவோம். அப்போ யாருக்காச்சும் இந்த டாக்டர் படிக்கணும்னு எண்ணங்கள் வந்தாலும் கூட இந்த மாதிரி பேச்சுகளின் மூலமாக அந்த எண்ணங்கள் எல்லாமே, இலக்குகள் எல்லாமே மழுங்கடிக்கப்படும். அந்த மழுங்கடிக்கின்ற வேலையை தான் குடிகாரன் சீமான் பார்த்துக்கிருக்காரு. ஆரம்பத்தில் நீட் தேர்வுக்கு நான் எதிரின்ற மாதிரி மேலோட்டமாக காட்டி கொண்டாலும் கூட நீட் அந்த மருத்துவம் என்று சொல்லப்படுகின்ற படிப்பின் மீது இருக்கும் மாணவர்களுக்கு இருக்கின்ற மோகத்தை மழுங்கடிக்கும் விதமாக சீமானுடைய பேச்சுகள் எல்லாமே அமையும். ஸோ அந்த மாதிரி தான் பாஜக என்னென்னா திட்டங்கள் கொண்டு வராங்களோ அது எல்லாமே மறைமுகமாக வேறொரு வடிவத்தில் ஆதரிக்கின்ற ஒரு நபர் தான் நாம் கூமுட்டை கட்சியுடைய சீமான் அவர்கள். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் பல கட்டம் பண்ணுவார். இப்போ சிஏஏ சட்டத்தை எடுத்துக்கங்க. சிஏஏ சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்படுகின்ற நபர்கள் யார்? இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ சிஏஏ சட்டத்துக்கு எதிராக இந்திய நாடே எதிர்த்து நின்றுச்சு. ஆனால் குடிகாரன் சீமான் ஒரு போராட்டம் கூட பண்ணவே இல்லை. தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் போராட்டம் பண்ணாங்க. சீமான் அதை ஒரு போராட்டம் பண்ணார காட்டுங்க பாப்பா. ஒரு போராட்டமும் பண்ணவே இல்லை. சரி, இஸ்லாமியர் பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் இஸ்லாமியர் ஃபுல்லாமே வந்தேரின்னு சொல்லிட்டீங்க. இஸ்லாமியர் ஃபுல்லாக ஒரு காலகட்டத்தில் இந்துவாக இருந்தாங்க, நீங்கள் தாய்மொழி திரும்புங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இஸ்லாமியரை வந்து சைத்தான் பிள்ளைங்க நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி, இஸ்லாமியருக்காக நீங்கள் போராட்டம் பண்ண மாட்டீங்க, ஓகே. ஆனால் சிஏ சட்டம் வந்து இன்னொரு நபர்களுக்கும் எதிராக இருக்குது. யாருக்கு? ஈழத்தமிழர்களுக்கு. இந்திய நாட்டுக்குள்ளே அகதிகளாக வந்த ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு சொல்லுது சிஏ சட்டம். அப்போ நீ ஈழத்தை வச்சாலும் பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க. அப்போ இதை நீங்கள் கொந்தளிச்சிருக்க வேணாமா? போராட்டம் பண்ணியிருக்க வேணாமா? ஒரு போராட்டம் பண்ணவே இல்லை. சிஏ சட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட பண்ணாத ஒரு நபர் நாம் கூமுட்டை கட்சியுடைய குடிகாரன் சீமானு. ஸோ மறைமுகமாக ஆதரவு, சிஏ சட்டத்துக்கு மறைமுகமாக ஆதரவு. இன்னும் சொல்ல போகிற அந்த சிஏ சட்டத்திற்கு ஓட்டு போட்ட நபர்கள் யாருன்னு பார்க்குறப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாமக. அப்போ இவங்களை எதிர்த்தாச்சும் நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கணும்ல, கேட்கல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி இவங்க எல்லாருமே அந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வாங்க, ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வாங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்க இல்லை. ஆனால் அந்த நேரத்திலும் கூட குடியாரன் சீமானு திமுகவை தான் நோக்கி கேள்வி எழுப்பிக்கிறேன். ஸோ அப்போ என்னன்னா சிஏ சட்டத்திற்கு மறைமுகமாக ஆதரிக்கின்ற நபர் தான் நம்ம சீமான். அப்போ பாஜக என்னென்ன திட்டங்கள் எல்லாமே கொண்டு வராங்களோ அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே வேறொரு வடிவத்தில் ஆதரிக்கின்ற நபர் தான் சீமான் அவர்கள். இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். சீமானுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அப்படி தான். தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்து ஒரு போராட்டம் கூட பண்ணாத ஒரு நபர் வந்து சீமான். ஒரு போராட்டம் சுட்டி காட்ட முடியுமா? கமெண்ட் பாக்ஸில் தைரியம் எழுதுங்க. குடியாரன் சீமானுடைய தம்பிகள் தைரியம் எழுதுங்க. எங்கள் அண்ணன் வந்து பிஜேபிக்கு எதிராக இந்த போராட்டம் பண்ணாரான்னு எழுதுங்க. முடியாது. ஒரு போராட்டமும் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு போராட்டம் பண்ணார். எங்கே தெரியுமா? மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து போராட்டம் பண்ணார். அதுலேயும் கூட நம்ம சீமான் அவர்கள் மோடிக்கு எதிரான எந்த வசனங்களுமே இல்லாத ஒரு பேனர் அடித்து, மோடி படமே இல்லாமல் பேனர் அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணார். அந்த இடத்துலையும் கூட வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு பேச்சுக்கள் கூட பேசவே இல்லை. அங்கேயும் கூட நம்ம டிஎம்கே எதிரான பேச்சுக்கள் தான் பேசினார். மணிப்பூர் கலவரத்துக்கு எதிராக பேசுகிறப்ப டிஎம்கே கண்டித்து பேசுகிறாரு. அப்போ எப்பேற்பட்ட தில்லாலங்கடி. அப்போ என்னன்னா பாஜகவுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணவே மாட்டாப்புல. மறுபடியும் சவால் விடுறேனே, சீமான் தம்பி கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, இந்த போராட்டம் பண்ணால் எழுதுங்க, இருக்காது. ஸோ அப்போ பாஜக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்களோ அது எல்லாத்தையுமே வேறொரு வடிவத்தில் ஆதரிக்கின்ற ஒரு நபர் தான் நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பனன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமான். ஸோ இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நாம் கூமுட்டை கட்சியில் பயணிக்கின்ற கூமுட்டை தம்பியை, தற்கூரி தம்பியை புரிஞ்சுக்கணும் சரிங்களா? உங்கள் அண்ணன் எந்தெந்த ஊழவெல்லாம் பார்க்குறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக பார்க்குறதா பாஜகவுடைய எதிரி மாதிரி காட்டிக்கிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அண்டர்கிரவுண்டில் பாஜக கூட சூப்பராக கைகோர்த்து நாடகம் ஆடிக்கிருக்காங்க. எல்லாம் வாங்க வேண்டியதான் வாங்கியிருக்காங்க சரிங்களா? அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்த பதிவு தான் இந்த எக்ஸ் வலைத்தள பதிவு.
அந்த எக்ஸ் வலைத்தள பதிவில் அதான் சொல்லியிருக்காரு. நாம் கூமுட்டை கட்சியினுடைய ஒரு பிரமுகர் டிடி வாசன், அந்த டிடி வாசனுக்கு நாம் கூமுட்டை கட்சி பெயில் எடுக்காமல் அமர் பிரசாத் ரெட்டி வந்து எதுக்கு பெயில் எடுக்கணும்? பாஜகவுடைய லீகல் டீம் வந்து எதற்காக பெயில் எடுக்கணும்? என்ன தேவை வந்திருக்குது சரிங்களா? அண்டர்கிரவுண்ட் டீலிங் சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், பாஜகவும் நாம் கூமுட்டை கட்சியும் ரெண்டும் ஒன்று தான். ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தொங்கு சதை தான் வந்து நாம் கூமுட்டை கட்சி என்பதை கூறிக்கொண்டு கற்பியோண்ட செயல் புரட்சி சென்று புரட்சி நம்பர் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.